தேசத்துக்கு ராஜாவா உயர்த்தி அவர் காலத்துல பெரிய பெரிய காரியங்களை அவரை கொண்டு கர்த்தர் செய்தார். அவருடைய அந்த நட்சத்திரம் தான் இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தினுடைய கொடியில ஸ்டார் இருக்குல்ல, அதுக்கு பேரு ஸ்டார் ஆஃப் டேவிட்னு அர்த்தம். அதனால அவர் அந்த இஸ்ரவேல் மக்கள் மறக்கவே மாட்டாங்க. அவரை கொண்டுதான் அந்த ராஜ்யத்தை தேவன் பலப்படுத்தினார். சாதாரண ஒரு மனிதன் அவ்வளவு தூரம் உயர்த்த என்ன காரணம் நினைக்கிறீங்க? ஆண்டவருக்கு பிரியமானதை செய்தார். ஆண்டவர் அவருக்கு சாட்சி கொடுக்கிறார், தாவீதை என் இருதயத்திற்கு ஏற்றவனாய் கண்டேன், எனக்கு சித்தமானதை எல்லாம் அவன் செய்வான் என்று. அதற்கு என்ன ரகசியம் தெரியுமா? அவர் அழகா ஜெபம் செய்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். ஜெபத்துல பாத்தீங்களா, ஆண்டவரை பார்த்து தாவீது சொல்றார், ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதியும். எனக்கு பிரியமானதை செய்யக்கூடாது, மனிதர்களுக்கு பிரியமானதை செய்யக்கூடாது, உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், அதுக்கு என்னை போதியும் வழி நடத்தோன்னு ஜெபிக்கிறார். இது எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஜெபமா அடிக்கடி இந்த ஜெபத்தை செய்வேன். முக்கியமா ஒவ்வொரு புதன்கிழமையும் நான் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபிப்பது உண்டு. தேசத்துக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது ரெண்டாவது. முதல்ல எனக்காக நான் ஜெபிக்கணும் இல்ல, அதனால ஒவ்வொரு புதன்கிழமை உபவாசம் பண்ணி சில மணி நேரம் ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து ஜெபிப்பேன். அந்த என் குடும்பத்துக்காக, எல்லாருக்காக, என் மனைவி, என்னுடைய மகள், மருமகன், பேர குழந்தை எல்லாருக்காக ஜெபம் செய்வேன். இயேசுடிக்கிற குடும்பம் அதுல உள்ளவங்க, ட்ரஸ்டீஸ், லீடர்ஸ் எல்லாருக்காக. அப்ப எனக்காக ஜெபிக்கும் போது இந்த வசனம் தான், உமக்கு பிரியமானதை நான் செய்யணும், உமக்கு பிரியமில்லாத ஏதாவது நான் செய்திருந்தா என்னை மன்னியும், அதை எனக்கு சுட்டி காண்பியும். கொஞ்சம் காத்திருந்து ஜெபிக்கும் போது சில சமயம் ஆண்டவர் உணர்த்துவார், இது எனக்கு பிரியமில்லை, நீ இப்படி செய்தது எனக்கு பிரியமில்லைன்னு சொன்னா அதை அறிக்கையிட்டு ஜெபம் செய்வேன். இன்னும் அப்படி நான் செய்திடக்கூடாது, உமக்கு பிரியமானதான் எப்பொழுது செய்யணும் ஆண்டவரே அப்படின்னு நான் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவேன். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஜெபம். நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் போது ஆவியானவர் நம்மை பொறுப்படுத்தி ஆண்டவருக்கு பிரியமான வழியில நடத்துவார். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் வரும்போது அவரே தடுத்து போட்டு விடுவார். அப்ப சரியான பாதையில் நடத்துவார். உங்க வாழ்க்கையில இதை உங்களுடைய வாழ்க்கையில நோக்கமா கொள்ளுங்க.